வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சூம். இன்னைக்கு நம்ம சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வந்தா உடனே விரட்டக்கூடிய தூதுவளை துவையல் இந்த ரெசிபி தான் பார்க்க போறோம். தூதுவளை பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த தூதுவளையில நம்ம நிறைய விதமான ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம். இந்த தூதுவளை எங்க வீட்டு தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா பறிச்சது. இதுல நிறைய முட்கள் இருக்கும், அதனால நம்ம கையில பறிச்சா குத்திடும். ஸோ நான் சிசரில் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹேம்சூமை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இதோட 7 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க குறைவா கூட சேர்த்துக்கலாம். இது எனக்கு காரம் அதிகமா பிடிக்கிறதுனால நான் நிறைய சேர்த்திருக்கேன். இது கூட 2 பூண்டு பல்லு சேர்த்திருக்கேன். அதையும் லைட்டா வதக்கி விட்டுறலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷா பறிச்ச தூதுவளை இலை ஒரு 20 இலை சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். தூதுவளை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்திருக்கேன். இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் வதக்குனதுக்கு அப்புறம் ஆற விட்டு இதை மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது துவையல்னால நைஸா அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சுக்கிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி.